அத்தினரு பில்லு அரிச்சந்த சொல்லு இவனோட பில்லு பொய்க்காது எடுத்து வந்து காட்டுறாங்க. நம்பர் வச்சு காட்டுறாரு போடுன்னு. அப்பயாவது நீ வந்து ஒண்ணு போடணும். ரீல்ஸ்ல வர மாதிரி எதுவுமே கிடையாது. ஐஸ்கிரீம் கஷ்டப்பட்டேன். நடுவுல எங்கேயுமே தண்ணி கிடையாது. நீங்க பருவமழை போயிட்டீங்கனாலே நீங்க தண்ணி எத்தனை போனாதான் உண்டு. சும்மா இல்ல, கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இவ்வளவு நேரம் வந்து கொஞ்சம் நிழல் இருந்துச்சு, லிட்டரலா நிழலே இல்லை. ஒத்து மொத்தமா நிழலே இல்லாம மச்சான் வந்து உக்காராம நின்று பெரிய விஷயம். அதாவது 12 பேர் வந்தோம், 4 பேர் வந்துக்கிறோம். வயசானவங்க தம் அடிக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம். ஸோ ஹே அண்ட் ஹலோ கைஸ், இது உங்கள் கேப். நான் உங்கள் தருண் பேசுகிறேன். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். சரி வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நாங்கள் எல்லாருமே பருவதமலைக்கு போகிறோம். அதாவது இந்த பிளான் வந்து ஒரு 2 மாசமா போட்டு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க, அப்புறம் வரவே மாட்டேன் அப்படின்றவனெல்லாம் வந்து எல்லாரையும் சேர்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிட்டு போகிற கஷ்டம் என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவனை. ஸோ அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வந்தான். நானே வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அப்படின்னு என்னெல்லாம் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு என்னை வந்து எல்லாருமே ஒரு நைட்டு போல, இந்த சாட்டர்டே நைட்டு போல கிளம்பிட்டோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெட் கேப் தருண் சேனல். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பருவதமலை போக போகிறோம். ஏன்னு தெரில, திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்குள்ளேயா எல்லாரும் கிளம்புறதுக்கு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. சரி, 4 மணிக்கு நீங்கள் வந்து வண்டி எடுத்துட்டு 200 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக சென்னையிலேருந்து பருவதமலைக்கு, அதாவது திருவண்ணாமலைக்கு போட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போனீங்கன்னா பருவதமலை வருது. என்னங்க இந்த டிரைவர், நான் போய் பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஓட்டுறேன். அதானே ஏப்பா, வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. அவனோ 8 போல டிஃபன் சாப்பிட்டோம். கீழே வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீ. ஸோ வரவங்க பைக்கெல்லாம் இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். நானும் ஃப்ரீன்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்க்கிங் காசு வாங்குறேன். 20 rupees. 20 rupees 2 வீலருக்கு 20 rupees. வேறு ஜிபே இல்லை, கேஷ் மட்டும் எடுத்துருவாங்க. ஆமாம், நெட்வொர்க் ஒரு காவில். எஸ். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒரு பேரிகேட் வருது, ஒரு கேட் வருது. அந்த கேட்டில் தான் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவமே இருக்குது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்லாம் எடுத்துன்னு போகிறீங்களே, அது மட்டும் இல்லாமல் அதை விடுங்க, அது கூட செகண்டரி தான். ஃபஸ்ட்டு அந்த கேட்டில் வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. உங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா உங்களோட லைசன்ஸு, அதாவது நீங்கள் வந்து 18 வயசு மேலே இருந்தால் மட்டும்தான் போகணுன்ற அளவுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிட்டாங்க இப்போ இருக்க பருவதமலையில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொண்டு போகிற பாட்டிலு, அதுக்கப்புறம் பிஸ்கெட் பேக்கெட்டு, அது எல்லாத்துக்குமே அவங்க சீல் வந்து போட்டுடுறாங்க. அந்தந்த டேட்டு போட்டு அந்தந்த சீல் போட்டுருக்காங்க. நாங்கள் போனது 14ஆம் தேதி நாங்கள் வந்து போனோம். ஸோ 14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுறாங்க. ஓகேங்களா? ஒரு பாட்டிலுக்கும் ஒரு சார்ஜ் 10 ரூபா. ஒரு பிளாஸ்டிக்கும் ஒரு சார்ஜ். அந்த சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் விட்றாங்க. ஏன்டா காசு வாங்குறீங்கன்னு கேட்டால், நீங்கள் எத்தனை வந்து இதை திருப்பி கொடுத்தாண்டா உங்களுக்கு அந்த காசை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதாவது இந்த வாட்டர் பாட்டில், இந்த பேக்கெட் எல்லாமே மலைக்கு எடுத்துன்னு போயிட்டு அப்படியே நம்ம திரும்பி கீழே எடுத்துன்னு வந்து கொடுக்கணுமா, கொடுத்தாதான் காசா. ஸ்கேமா இல்லை நல்லதுக்கான்னு தெரில. எல்லா பிளாஸ்டிக்குமே ரேட்டு போடுறாங்க. அதை விட பிரச்சனை இல்லை, இவங்களே ஏமாத்துறாங்க. இங்கேயே குப்பையா இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் 10 ரூபாய் வாங்குறாங்க, ஸ்கேம் பண்றாங்க. யார் வந்தாலும் காசோட வாங்க, ஒண்ணுமே இல்லை, ஜிபே இல்லை. 2 வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்தேன், 20 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குட் டே பிஸ்கெட் பேக்கெட்டு, அந்த பேக்கெட் எடுத்துன்னு வந்து காமிச்சா உங்களுக்கு காசு தரேன்றாங்க. மேனேஜ்மெண்ட் சரியில்லை, ஃபுல்லாக திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அக்கா எங்களுக்கு தெரியும், நீங்கள் அதெல்லாம் சொல்லி தராதீங்கன்ட்டு என்ன பண்ணுறது தெரியல. ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க கைஸ். கரெக்டாக வியூ பயங்கரமாக இருக்குது. நீங்கள் எதுக்கு வெறுங்காலில் நினைக்கிறீங்க? வெறுங்காலில் தான் கிரிப்பு கிடைக்கும். கிரிப்பு அந்த காலில் ஏதோ கட்டு போட்டீங்க, அது என்ன கதை டிப்பு? அது ஒரு விரல் மட்டும் வந்துச்சுங்க. நம்ம கூட சேகுவராகிறாரு.
ஏன் இப்படி பாக்குறாரு? ஏன் மச்சான் வந்துட்டான். கூட சரிக்கிறேன் அப்படி சொல்லிதுன்னா முடிஞ்சிருக்கும். என் கண் முன்னால் படிக்கட்டு வந்து விட்டது. படிக்கிட்டு வந்துருச்சு. இனிமேல் தான் வந்துட்டு ஒருத்தர் நாக்கும் வெளியே வர்றது வந்துட்டு பார்க்க போறீங்க. நாக் அவுட்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு படிக்கட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் அவ்வளோ கேப் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்க, நான் கேமரா எடுத்து காமிக்கிறேன். ஒன்று தொட்டு போய் தீபு என்ன வந்துச்சு? நான் என்ன சொல்றேன், ஒண்ணு காசு இல்லைன்னு சொல்லுங்க. அவன் வந்துட்டு உங்கள்ட்ட காசு நீங்க போட்டு அவனுன்னு சொல்லவே இல்லை. யாரா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற நேரா வந்துட்டு போறீங்க, நேரா போறீங்க. அவங்க வந்துட்டு விபூதி வைக்கிறாங்க உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு வீடியோ பார்த்து சொல்லலாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க உங்களுக்கு காசு போடுங்க, இல்லைன்னா வந்துட்டு போடாதீங்க. அதை விட்டு வந்துட்டு ஜிபேல காசு வச்சிருக்காங்கன்னு எல்லாம் சொல்றீங்க. அவங்களும் ஜிபே எடுத்து வந்து காட்டுறாங்க. நம்பர் வச்சு காட்டுறாரு போடுன்னு. அப்பயாவது நீங்க வந்துட்டு ஒண்ணு போடணும். 1800 ஸ்டெப்ஸ் ஏதோ 1800 மேலாம். சரி, நடக்கிறோம் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நடக்க முடியல. சீரியஸா முடியல என்னால. அது ஒரு மாதிரி இங்கெல்லாம் அப்டமன்லாம் வலிக்குது. அப்படியே ப்ரெஷர் ஆகுது. சரி, ஓரளவுக்கு தாண்டிட்ட பிறகு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறோம். இங்க கூட வந்த 12 பேர்ல 2 பேர் அவுட். 1800 படி கூட முடியல. அவனுங்க டப்புனிக்கே இறங்கிட்டாங்க. படையப்பா கமான், உங்களோட நேயர்களுக்காக நீங்க வந்துட்டு அதை பண்ணலாம். ஐயா, நான் படையப்பாவும் கிடையாது ஐயா. பிச்சைக்காரன் அந்த மாதிரி விஷயத்துல கூட பயப்படுவேன் ஐயா. நானு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஐயா. ஆல்ரெடி அச்ச விபூதிலாம் வாய்க்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கூழாங்கல் மாதிரி கல்லு, அதாவது பெரிய பெரிய கல்லு வந்து அதை பாறை மாதிரி அந்த கல்லை வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி அலங்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பாறையில ஏறி நீங்க போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அங்க போறோம், அங்க முடியல. பாதி தூரம் வந்துட்டோம். பாருங்க 50 பாட்டில் தண்ணியாக எடுத்துருவோம். 10 ரூபா பாட்டில் 20 ரூபா பாட்டில் 30 எடுத்துருவாங்க. தண்ணி தான் ரொம்ப உண்மை. அதான் பழக்கம் இருக்கிறவங்க ஏறிடுறாங்க, பழக்கம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான்லாம் ரொம்ப கஷ்டம். ரீல்ஸில் வர மாதிரி எதுவுமே கிடையாது. ஐஸ்கிரீம் இதே சவுண்ட் தான். சரி, மைண்ட் எல்லாம் கொஞ்சம் டைவர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன், ஹெட்செட்ல பாட்டு கேட்டு ஊருக்குள்ள கேட்டு பாரு மாமாவோட மோச அப்படின்னு ஏறுறேன். சரி, ஏறுறேன். அப்புறம் கம்பி வருது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நடுவில் எங்கேயுமே தண்ணி கிடையாது. நீங்க பருவமழை போயிட்டீங்கனாலே நீங்க தண்ணி எத்தனை போனாதான் உண்டு. பாதையை வந்து முடிச்சுட்டு அது அடுத்த கட்டம் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாவே வந்து ஏர் தான், காத்தே வராம ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போன மாதிரி இருந்த எங்களுக்கு ஒரு ஹைட்டுக்கு மேல போயிட்ட பிறகு வியூ ஸ்பாட்ஸ் அழகா அமைஞ்சிச்சு. நிறைய மலை, நிறைய காடு, நிறைய விஷயம் பார்த்தோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் காத்து அடிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன, தண்ணி இல்லை, சுத்தமா தண்ணி இல்லை. எங்ககிட்டயும் இல்லை, எங்க கூட வரவங்கிட்டையும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறணும். அதுவும் ஏறுறது சும்மா இல்லை, கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் நிழல் இருந்துச்சு. லிட்டரலா நிழலே இல்லை, ஒத்து மொத்தமா நிழலே இல்லாம நாங்க வந்து எல்லாத்தையும் கடந்துதான் போகன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சரி, போயிட்டோம். ஏறுறோம். ஏறிட்ட பிறகு அவங்க 2 பேர் கொஞ்சம் புஷ் பண்ணதுல நானும் கொஞ்சம் அப்படியே ஏறி வந்துட்டேன்.
ஏறி வந்துட்டு சாமியை பார்த்து பத்தம் தான். அவ்வளோ இன்னல்கள் அவ்வளோ கஷ்டங்கள் சூப்பர்ரா சூப்பர். மச்சான் வந்து உட்காராம நின்று பெரிய விஷயம். சாமி பார்த்து நல்லாச்சு. இல்லை கைஸ், வெற்றிகரமாக பருவமலை ஏறிட்டோம். எல்லாரும் கேப்சன் ஃபாலோ பண்ணுங்க. இது பாருங்க யாரெல்லாம் தெரியல, நம்ம எல்லாம் ஃபேன்ஸ் தான், இது பார்க்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடுறோம் சாமி. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ரெட் கேப்சர்னா இன்னும் மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருந்துச்சு, அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வந்து இருந்துச்சு. போட்டாங்க, போய் சாப்பிட்டோம். ஆக்சுவலி ஓகே, தண்ணி இங்கே தான் கிடைக்குது, வேற எங்கேயும் தண்ணி என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. பருவதமலைக்கு வந்தீங்கன்னா அது 12 பேர் வந்தோம், 4 பேர் வந்துக்கிறோம். வயசானவங்க தம் அடிக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம். அந்த ரூம்ல வந்து சாப்பாடு தராங்க. அது ஏதோ கஞ்சி சாதமும் ஊருக்காவும் தராங்க. மலைக்கு போய் ரீச் ஆகிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அன்னதானம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தோம். காணும் அவங்க வந்துட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு எழுதிட்டோம். வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு 3 ஆயிடுச்சு. போகிறவங்க 18 இயர்ஸ்க்கு மேலே போங்க, அதே மாதிரி பிலோ 50க்குள்ளே போங்க. ஏன்னா 50க்கு மேலே போனீங்கன்னா உங்களை வந்து சேர்க்க மாட்டுறாங்க. 50க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து சேர்க்குறாங்க. எனக்கு வந்து 50யா இல்லை 55யா என்னன்னு தெரில, இல்லைன்னா 60யா என்னன்னு தெரில. ஒரு 60 வயசு மேலே இருந்தால் சேர்க்க மாட்டாங்கன்னா எனக்கு ஷூரிட்டியாக தெரில. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஏதாவது ஆதார் கார்டோ இல்லைன்னா உங்களோட பேன் கார்டு இல்லைன்னா லைசன்ஸ் யாராச்சும் எடுத்துகிட்டு போங்க, ஐடி ப்ரூஃபுக்கு. அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக வாங்க. நடுவில் எங்கேயுமே தண்ணி கிடையாது, அது முந்தி தான் ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. போனாலே வந்து விபூதி வாசம் தான். விபூதி வாசத்தோட ஐயா வந்து தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வந்து வரலாம். கருவலைக்குள்ளே போயிட்டு தொட்டு கும்பிட்டு வரலாம், அதுதான் மெயின் விஷயம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். யாராச்சும் பருவமலை போகிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியும் இந்த 2026. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.